முதிர்கண்ணி தொடரை பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இதை மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை இங்க நம்ம கிட்ட போட்டு வாங்குதாவளோ? நீ மறைக்க மறைக்க உங்களுக்கு தான் ஆபத்து. சொன்னா கேளு. உண்மை சொன்னா காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி பண்ணுவேன். பொம்பளைங்களா சேர்ந்து மூடி மறைச்சிங்க, அது என்னைக்காவது ஒரு நாள் பூகமா வெடிச்சு நிக்கும். அப்புறம் ஆம்பளைங்க எங்களால காப்பாற்றவே முடியாது. வருவேன், நாங்க பாட்டில் இருக்க வேண்டியதான். போட்டுதான் வாங்குதாவ. கவனமா இருக்கணும். என்னங்க சும்மா சும்மா கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க? என்னங்க நாங்க பண்ணணும்? என்கிட்ட நீ மறைக்கல. புருஷனா கேட்டிருந்தா உண்மை சொல்லிருப்பேன். போலீஸ் அதிகாரியா கேட்டா? இங்க பாருங்க, உங்க கேள்வி விசாரணை எல்லாம் ஸ்டேஷனோட நிப்பாட்டுங்க. இது நம்ம வீட்டு பெட்ரூம். சும்மா தொலை தொலைன்னு அதை பத்தியே கேட்டுக்கிட்டு ஒரு தூக்கம் வர மாட்டேங்குது. ஏதோ நடந்திருக்கு, ஆனா என்னதான் எனக்கு தெரியல. ஒரு சீக்கிரத்துல கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும்னு எங்களுக்கும் தெரியும். பொம்பளை தானே நினைச்சீங்கல்ல, முடிச்சு காட்டுறேன். இது வரைக்கும் எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்ல. ஆனா இவ்ளோ கேள்வி தொணிச்சு கேக்குறீங்க பாருங்க. இதுக்கப்புறம் நான் வாயை திறக்க போறதே இல்ல. என்ன சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிற? என்னங்க பேசுறீங்க? இருந்தா தானங்க சொல்ல முடியும். சரி சரி, நான் யாருன்னு உனக்கு தெரியும். இது நம்ம பெட்ரூம்னு நீங்க மறக்க வேண்டாம். நான் கத்தி பேச ஆரம்பிச்சேன், இந்த பெட்ரூம்ல நீங்க இருக்க முடியாது. அன்னக்கிட்ட என்ன சொல்லிருக்காங்க தெரியல? நம்ம ரெண்டு பேரும் பேசுறது பக்கத்து ஹாலுக்கு கூட கேட்க கூடாதுன்னு. என்ன கொத்த வச்சிடாதீங்க. ஒழுங்கா பெட்ரூம்ல வந்தா படுத்து தூங்க வழிய பாருங்க. குரல் வசதியா பேசுற. முத டூட்டியை விட்டு வெளியில வாங்க. செம்பகொலி பூசுனா நில்லுங்க. அப்ப நீங்க கேக்குறதுக்கு நான் பதில் சொல்றேன். தினேஷ் என்ன ஆகிட்டு இருக்கான்னு தெரியல. என்ன ஆகிட்டு இருக்காரு? அவர் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை மறந்துட்டு இருக்காரு. நீ மறைக்க உன் ஃப்ரெண்டுக்கு தான் ஆபத்து. எங்களுக்கு ஒண்ணு இல்ல. அப்படி என்னதான் இந்த கேஸ்ல நடந்துச்சு? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. எங்க மேல உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வருது? என்னமோ இருக்குது. அன்னைக்கு என்ன மீனா இடத்துக்கு கூட்டிட்டு போனா. அப்பவே எனக்கு சில சந்தேகம் தான். எங்க கூட்டு போனா? சும்மா பைக்ல வரேன்னு சொன்னா. நானும் பைக்ல தான் கூட்டிட்டு போனேன். ஆனா சில இடத்துல நிப்பாட்டிட்டு சில வேலைகளை பார்த்தா அப்ப புரியல. இந்த கேஸ் வெளியில வந்ததுக்கு அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. என்ன இப்ப அதுல நானும் உடந்த சிக்குவேன். அப்ப இருக்கு உங்களுக்கு எல்லாம். பயவலைக்கு கூட்டு போறதுக்கு ஆளே கிடைக்கலையாங்க. அவளே என்ன பண்ணுவா? அப்ப மதன் அண்ணனா இருந்தாங்க, இப்பதான் என்கவுண்டர் ஆகி போச்ச. அவ என்ன பண்ணுவா? சம்பவலே கொத்தா கூடாது. ஒழுங்கா படுங்க. அதான் உங்களுக்கெல்லாம் என்ன? எங்களுக்கெல்லாம் தைரியம். சம்பாத்தியம் பண்றோங்கிற தைரியம் அப்படிதானே? ஆமா. ஒரு பொண்ணுக்கு சம்பாத்தியம் தரக்கூடிய ஒரு நம்பிக்கையும் தைரியமும் வேற எதுவும் கொடுக்காது. ஆமா, அதனாலதான் நான் தைரியமா இருக்கேன். உனக்கெல்லாம் சுதந்திரம். நிப்பாட்டுங்க. கொஞ்சம் புருஷனா பொறுப்போட பேசுங்க. தலைக்கு மேல எவ்வளவு பெரிய கேஸ் இருக்கு உனக்கு தெரியுமா? சாப்பிட முடியல, படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது. எப்போ இந்த கேஸ் முடிப்போன்னு இருக்குது. இதுல என் தம்பி விக்ரம் வேற. அதான் கோட்டை அவனுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. இன்னும் உறுதியாகல. அவனு சிக்கனதான் தெரியும். எங்க அப்பா சீருப்பான். அவன் ஒரு சீரழவாதி. பெத்த புயல் கூட பார்க்க மாட்டான். ஒட்டு மொத்தமா ஒளி வச்சுட்டு போயிடுவாரு. அப்புறம் நீ, நான், என் தம்பி எல்லாரும் விட்டோட உள்ள இருக்க வேண்டியதான். இங்க சும்மா சும்மா பயம் காட்டிட்டு இருக்காதீங்க. பயம் காட்டலடி, உண்மையா சொல்லிட்டு இருக்கேன். உண்மையை சொல்லி சென்ற வழி. ஏதாவது வேண்டது ஏதாவது பாத்தீங்களா? கம்பெனில எதுவும் பிரச்சனையா? இல்லையா? எங்க கம்பெனில என்ன பிரச்சனை? எங்க கம்பெனி தான் டாப்ல போய்கிட்டு இருக்க. சும்மா சும்மா கேள்வி கட்டிங்க. அதுக்கப்புறம் தான் இருக்கு எனக்கு தூக்கம் வருது. செம்பகொலி இப்படி பேச மாட்டாளே. சரி, அவன் விக்ரம் எங்க? அதுக்கு தான் உங்களுக்கு போன் அடிச்சேன், நீங்க எடுக்கவே இல்ல. அதுக்கு தான் போன் அடிச்சியா? ஓ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசுறதுக்கு போன் அடிச்சு நினைச்சீங்களா? செம்பகொலி, அதான் மதன்ல இருந்து ப்ரமோஷன் ஆகி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஆயிட்டீங்களே. இப்பெல்லாம் உங்களை கொஞ்சம் பேச முடியுமா? வேண்டாம், அதை விடு. விக்ரம்க்கு என்ன? அவன் காலையில இருந்து வீட்டுக்கே வரல. போன் அடிச்சேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதுக்கு தான் உங்களுக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்க தான் ரெஸ்பான்ஸே கொடுக்கறது இல்லையே. வீட்டுக்கே வரலையா? எங்க போனா? எனக்கு என்ன தெரியும்? ஆனா நம்ம பிள்ளைங்க இல்ல, கோவக்கார மாமாவை நம்ம தோட்டத்துல பார்த்தோன்னு சொன்னாங்க. கோவக்கார மாமான்னு உங்க தம்பி தானே? பிள்ளைங்களுக்கு தெரியாதா? அவன் இன்னும் பிள்ளைங்களை பார்க்கவே இல்ல. இப்ப தோட்டத்துல நிக்கானா? இல்ல, விட்டுட்டு வாரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் வீட்டுக்கே வரல. எங்க போயிருப்பா? எங்க போயிருப்பான்னு தெரியல. சரி, நீ படி, நான் போய் தேடி பார்த்துட்டு வரேன். கிடைச்சானே எனக்கு போனை போட்டு சொல்லுங்க. அம்மா புரியலங்க. தெக்கு வீட்டுல. சரி. அந்த பையனை பார்த்து நீங்க எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? எனக்கு கிடக்க வேலைக்கு சொல்லிக்கிறேன். இப்ப பார்த்துட்டு இருக்க முடியும். கத்தாதீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பையன் வீட்டுக்கு வரும்போது அப்பா எங்க அப்பா எங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். சரி சரி, கோவப்படாத, நான் அவனை பாக்குறேன். அப்பா என்கொண்ட பெசிஸ்ட் ஆயிட்டாங்களாமே. அப்பா அந்த யூனிஃபார்ம்ல பாக்கணும் பாக்கணும் சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தான். இங்கதான் கண்ணிலே படலையா? இப்ப அந்த பையனை பத்தி பேசினா உங்களுக்கு கோவம் வேற வருது. என்னமோ தெரியல, உங்களுக்கு அந்த பையனை பிடிக்க மாட்டேங்குது, உங்க அப்பனுக்கும் பிடிக்க மாட்டேங்குது. சரி.
ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. சரி கோவப்படாத. சரிடி கோவப்படாத. டெக்குட்ல தானே இருக்கான், பார்த்துட்டு போறேன். இதே யூனிஃபார்ம்லயே போறேன், உன்னை பாக்குறேன். சரியா? சரி கோவப்படாத. பாருடி, என்ன பாருடி. தேவையில்லை. கோவத்துல கூட அழகா தாண்டி இருக்க. இந்த ஐஸ் வச்சு பேசுறதெல்லாம் இங்க வேண்டாம். பேசினாலும் கோவப்படுத, பேசிட்டாலும் கோவப்படுத. நான் என்ன தாண்டி செய்யட்டும்? நீங்க டூட்டியே பாருங்க. சரி சரி இங்க வா. கோவப்படாத, இங்க பாரு. என்ன ஒன்னும் வேண்டாம். சரி கோவப்படாத. சரி விக்ரம் போய் பார்த்துட்டு வாங்க. சரி கோவல. இல்ல இல்ல, போய் விக்ரம பார்த்துட்டு வாங்க. சரி நான் பார்த்துட்டு வரேன். சரியா? சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேன். சரின்னு தான் சொல்ல. சரி சரி நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன தினேஷ் மாறிக்கிட்டே இருக்காரா? அன்னைக்கு மீனா பைவலைக்கு கூட்டு போறக்கு ஆளே கிடைக்கலன்னு குமாரையும் இதையும் கூட்டிட்டு போயிருக்கு. ரெண்டுமே ஒண்ணுக்கு ஆகாது. எப்படி சமாளிக்க போறாளோ? இப்ப அவன் நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியலையே. என்னங்க ரொம்பதான் எல்லா மாதிரி போயிட்டு இருக்கீங்கன்னு கேக்க. நான் யோகா பண்ணனும், சத்தம் கட்டாம போயிருங்க. இல்ல நீ யோகா பண்ணு, நான் காத்துட்டு இருக்கேன். நீ யோகா பண்ணி முடிச்சனா நான் கேள்வி கேக்குறேன். அப்புறம் மாமியார்ட்ட சொல்லி கொடுத்துருவேன். யார்ட்ட வேணாம் சொல்லி கொடு, எனக்கு இங்க பயமே கிடையாது. நீ எப்படி டபுள் கேம் ஆடுதியோ அப்படி எனக்கும் டபுள் கேம் ஆட தெரியும். எங்க அம்மா கூப்பிட்டு பாப்போம். ரொம்ப உசாராயிட்டோ. அத்தி வளைச்சு கேள்வி கேக்குதே. அம்மா உள்ள வந்தா, அம்மா நான் அவளை கொஞ்சிக்கிட்டு தாமா இருந்தேன்னு அப்படி சதிசாவே மாறிடுவேன். அம்மா போன உடனே போதை சொல்ல போயா இல்லையா அப்படின்னு போலீஸ் ஆபீசரா மாறுவேன். உனக்கு மட்டும் தான் டபுள் கேம் ஆட தெரியுமா என்ன? உன் புருஷன் தானே, எனக்கும் தெரிஞ்சுக்கிட்டு. தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? இந்த மீனா கிட்ட உங்க பாட்டா பாலிக்காரு. அதையும் பாப்போம். பார்க்கலாமே. என்கிட்டயா? அப்படியா? டபுள் கேம் ஆட போறீங்க? இப்ப பாருங்க. சரி சொல்லுங்க, என்ன கேள்வி கேட்க போறீங்க? நான் என்ன பதில் சொல்லணும்? கேள்வி நம்பர் 1. சரி. அன்னைக்கு மதனியும் குமாரியும் எங்க கூட்டிட்டு போனேன்? நான் எங்க கூட்டிட்டு போனேன்? போய் சொல்லாத, அதான் சிசிடி கேமரா எல்லாம் தெரியுதே. ஓ, இப்ப அநியாயத்துக்கு அதை வச்சு தொலைச்சிருந்தாவளோ? அது பைக்ல ரவுண்ட் போன ஆசையா இருந்துச்சு, அதான் போனேன். குமார பையல பின்னாடியே வந்து தொட்டிக்கிட்டு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் போனதமா மதனனி கூட தான்ப்பா, அவ்வளவுதான். சரி அது கூட எதாச்சியா இருக்கட்டும். அதை நீ கேஸ்ல போன, அது எப்படியோ சிசிடி கேமரால பதிவாயிட்டு விடு. சரி. சரியா? அவளுக்கு கொஞ்சமாவது நெஞ்சில பயம் இருக்கான்னு பாரு. அங்க சர்ச்சு கிட்ட அந்த எவிடன்ஸ் போயிட்டு எவ்வளவு கூலா சரின்னு சொல்ற. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? அப்ப ஊர் உலகத்துல நம்ம எங்கேயுமே போக கூடாதா? அப்படி போனா எல்லாரும் சிசிடி கேமரா வச்சு படம் பிடிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கு போய் எங்க போகாம இருக்க முடியுமா? இலக்கியமா நல்லதான் பேசுற, சிக்கும் போது இருக்குது. சரி அதை விடு, அதை பத்தி உன்கிட்ட பேசணும்னா எனக்கு சண்டை வரும். சரி அன்னைக்கு ரோகிணி வீட்டுக்கு போயிட்டு நைட்டு 12 மணிக்கு யார் கூட வந்த? ஏன் இப்படி கத்துற? நீங்க கேளியா கேக்கியல்ல? நான் பதில் சொல்லணும்ல. ஏண்டி ஏன் இப்படி கத்துற நடுராத்திரில? ஏங்க நீங்க இப்ப போலீஸ் ஆபீசரா வந்திருக்கீங்கங்க, நான் பதில் சொல்லணும்லங்க. பிளான போட்டுட்டா இங்க பாரு, இன்னொரு வாட்டி கத்துன குறவளைய பட்டிச்சறேன். என்னங்க கேக்கல? வேண்டாண்டி, உன் நாடகத்தை என்கிட்டே வச்சுக்கிடாத. பாரு எனக்கு கோவம் வந்துரும். நான் கேட்கறதுக்கு அமைதியில மட்டும் பதில் சொல்லு. என்ன என்ன அடிப்பீங்களா? அம்மா என்ன சதீஷ் இதெல்லாம்? ஒண்ணு இல்லம்மா, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படிதானே மீனா? சாதாரண புருஷன் முன்னாடி தானே பேசிட்டு இருந்தோம். இல்லையே. இல்லம்மா அவ போய் சொல்றா. இல்லையேப்பா, என்னமோ கேள்வி எல்லாம் கேட்டீங்களே. நைட் 12 மணிக்கு நீ யாரை கூட்டிட்டு வந்தான்னு கேட்டீங்களே. அப்புறம் மதனனை என்ன கூட்டிட்டு எங்க போனேன்னு கேட்டீங்களே. இல்லம்மா அது சாதாரணமா தான் கேட்டேன். இல்லையே, நான் இப்ப போலீஸா தான் வந்திருக்கேன்னு சொன்னீங்களே. உனக்கு மட்டும் தான் டபுள் கேம் ஆட தெரியுமா என்ன? எனக்கு கூட ஆட தெரியும்னு சொன்னீங்களே. என்ன நீங்க சொன்னீங்க? ஒருவேளை எங்க அம்மா உள்ள வந்தா அவளை கொஞ்சிக்கிட்டு தாமா இருந்தேன், புருஷ மண்டாட்டியா தான் இருந்தேன்னு சொல்லுவேன்னு சொன்னீங்களே. அம்மா போனதுக்கு அப்புறம் சரிசு போலீஸா மாறிடுவேன்னு சொன்னீங்களே. இன்னொரு வாட்டி உன்னை வீட்டுக்குள்ள போத்தே. ஆமா நிஜமாவே. நீ புருஷனா வந்தாலும் சரி, போலீஸ் ஆபீசரா வந்தாலும் சரி, இந்த வீட்டுக்குள்ள உனக்கு இடம் இல்ல. படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்க. முதாவ உன் மனைவி ஆதம் மறந்துடாத. தொட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டி என்ன பிள்ளைங்க என்ன? தொட்டின்னு வந்தாச்சுல, வீட்டுக்குள்ள உனக்கு என்ன வேலை? வெளியில போ. நீ போலீஸாவே இரு, ஆனா இந்த வீட்டை உனக்கு இப்போதைக்கு இடம் இல்ல. கிளம்பு. அம்மா ஏதோ ஒன்னு சம்பவம் இருக்குது, எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. எங்களுக்கு மேல இருந்து பிரஷர் கொடுக்குறாங்கம்மா. அந்த பிரச்சனை நீ பொண்டாட்டிட்ட காட்டிட்டு இருக்க. அம்மா நிறைய விஷயத்துல இவ கேஸ் அடிப்படுதுமா. ஏன் கேஸ் அடி
அது மட்டும் இல்ல, தினேஷ் மர தண்ணியை மறந்துட்டு போயிட்டு இருக்காரு. அவனை எப்படி கொண்டுட்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும். அம்மா, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் கேளுங்க. இவ உங்ககிட்ட மூடி மறைச்சிருக்கா. மாமியாரே மாமியாரே நடிக்கிறாளே, உங்ககிட்ட அந்த ரகசியத்தை மறைச்சிருக்கா. உங்களுக்கு தெரியுமா? மாமியார் அது என்னன்னு மட்டும் கேளுங்க மாமியாரே. அஜய் ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவுக்கு வந்திருக்கான். திங்கக்கிழமை தமிழை பார்த்து சவால் விட்டுருக்கான். செவ்வாய்க்கிழமை இவங்க வேலை பார்க்குற கம்பெனிக்கே போய் என்ன மாட்டின்னு பேசிருக்கான். அதுக்கு இந்த 3 பேரும் ஒத்து போகல. இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? புதன்கிழமை இவ அஜய ஃபாலோ பண்ணி போயிருக்கான் மதனோட சேர்ந்து. மதனுக்கு விவரம் தெரியாம இவ கூட விளையாட்டுத்தனமா போயிருக்காரு. இப்ப அவரும் இந்த கேஸ்ல சிக்கிருக்காரு. அஜய ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க. அஜய் எங்க போறா வாரான்னு இவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்காங்க. எல்லா எவிடன்ஸும் இருக்குது. வெள்ளிக்கிழமை நைட்டு குழம்பு வச்சு நடந்திருக்கு. அந்த அஜய் என்ன தியாகியா இல்ல தெரியாம கேக்குறேன். அப்படி போடுங்க மாமியாரே. அஜய் நல்லவனா கெட்டவனுங்க முக்கியம் இல்ல, அவன் என்ன வாழறதுக்கு தகுதியானவனா. எத்தனை பெண்கள் வாழ்க்கையை நாசமனாக்கி கெட்டினவளுக்கு துரோகம் பண்ணி 2 பிள்ளைங்களை அனாதையாக்கி அவன் என்ன யோக்கியனா? அம்மா, அவன் யோக்கியனா இல்லையா அது முக்கியம் இல்ல. சட்டப்படி மனசாட்சிக்கு பயப்படு, அப்புறம் சட்டத்துக்கு பயப்படலாம். அம்மா, நீங்க மருமக்கமார் உள்ள பாசத்துல நீங்க சட்டத்தை மறக்கிறீங்க, நியாய தர்மத்தை மறக்கிறீங்க. நீங்க சட்டம் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்ல. என்னமா நீங்களும் அவக்குள்ள சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க? என்கிட்ட இந்த பிள்ளைங்க எந்த விஷயத்தையும் மறைச்சது கிடையாது. புருஷன் பிள்ளைன்னு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு கிட்ட போய் ஒன்னையும் புருஷனையும் பிரிச்சு காட்டுவேன், ஒன்னையும் பிள்ளைய அனாதையாக்குவேன், உன்னை எனக்கு சொந்தமாக்கிறேன்னு ஒருத்தர் சவால் விட்டுருக்கான். அவன் என்ன உசுரோட வர சொல்றியா நீ? பொண்டாட்டி மேல உசுரே வச்சிருக்க ஒருத்தனை உன்கிட்ட இருந்து பிரிச்சிருவேன், அவனை பைத்தியக்காரன் ஆக்கிடுவேன், ஒன்னி எண்ணி நினைச்சு ஊர் முழுக்க பேச வைப்பேன்னு ஒரு பொண்ணை மிரட்டி இருக்கான். அதுக்கு உங்க சட்டம் தோண அவனுக்கு பாதுகாப்பு. அம்மா, அப்ப நீங்க தான் அவனுக்காக வாதாடுறீங்க? கொஞ்சம் நரி புத்தி இருக்கணும், குழி பறிக்கிறதுக்கு இல்ல. அந்த குழியில நாம விழாம இருக்கிறதுக்கு. அதான் அவனுக்காக வாதாடிட்டு இருக்கேன். அப்பதான் அதே குழியில அவனை தள்ள முடியும். இன்னொரு வாட்டி என் பிள்ளைங்க நீ விசாரிக்கிறதுக்கு வந்த, அவங்க என்ன பண்ணாலும் அவங்க பின்னாடி நான் இருப்பேன். அப்படி சொல்லுங்க மாமியாரே. அவங்க எந்த தப்பு பண்ணல, அதை என்னால நிரூபிக்க முடியும். என்ன ஆதாரமும்? இவங்க பண்ணனாங்கன்னு சொல்லி உனக்கு ஆதாரம் இருக்குது. அவன் என்ன பண்ணனான்னு கூட உங்களுக்கு விசாரிக்க தோணல, அப்படிதானே? ஒருத்தனை ஏன் சும்மா கொலை பண்ண போறாங்க? அது சட்டம் பாத்துக்கிடும். அப்படியா? இவங்கள நான் பாதுகாத்துக்கிடுவேன். கிளம்பே. விசாரணைனா அவன்கிட்ட விசாரிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் இங்க விசாரிச்சுக்கலாம். அவன் பாதிக்கப்பட்டவ, அவன்கிட்ட நாங்க எதுவும் விசாரிக்க முடியாது. அவனால நிம்மதியை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, தூக்கத்தை மறந்து, பசிய மறந்து, ராப்பகலா பைத்தியக்காரி மாதிரி சுத்தினாங்களே, இவங்க பாதிக்கப்படல. பொண்ணுங்க மட்டும் மனசுக்குள்ளே வலிய சுமந்துக்கிட்டு அலையணும், வெளியில சொல்ல முடியாது, அப்படிதானே? அந்த தினேஷ் பைத்தியக்காரா இருக்கான்னு சொல்றியே, அவன் பைத்தியமான ஆயிட்டு போட்டோம். கெட்டவளை தாங்கிட்டு இருந்து பிரிக்க முடியாதுங்கிற நம்பிக்கை கூட அவனுக்கு வரல. அவன் தைரியமானவனா இருந்தா இவ எதுக்குடா மூடி மறைக்க போறா? பொண்டாட்டி தனக்கு மட்டும் தான் நினைக்கிறது தப்பு இல்ல. அதே நேரத்துல அவளை பாதுகாக்க வேண்டியவனா அவன் பொறுப்புதான். தனக்கு வந்த பிரச்சனையை கூட அவன்கிட்ட தைரியமா சொல்ல முடியல அவளுக்கு. அப்பேற்பட்ட அன்பு எதுக்கு? இதையும் தாங்கிக்கிற ஒரு மனப்பக்கம் அவனுக்கு வேண்டாம். தன்னை மீறி தமிழ் எப்படி போய் வந்தான், பிள்ளைங்க எப்படி போய் வந்தான் நம்பிக்கை அவனுக்கு வேண்டாம். பிரச்சனைன்னு வரும்போது முன்னாடி வந்து நிக்க வேண்டாம். ஏன் உலகத்துல யாருமே அவமானப்படலையா? அவன் தமிழ அஜய்ங்கிற பேரை இணைச்சு அவமானப்படுத்தட்டுமே, இவன் பக்கபலமா இருக்க வேண்டாம். இப்ப ஆறுதலே தினேஷுக்கு இல்ல, தமிழுக்கு தேவை. இப்ப தைரியம் தினேஷுக்கு தான் வேணுமே தவிர தமிழுக்கு இல்ல. எப்போ பொறுப்பை புருஷன்கிட்ட படிச்சுட்டு இவளால நிம்மதியா இருக்க முடியலையா? அப்ப அந்த அன்பு எதுக்குடா? அவன் பைத்தியக்காரனாவே இருந்துட்டு போட்டோம். தினேஷ் தைரியம் உள்ளவனா வீர உள்ளவனா இருந்திருந்தா அஜய் வந்து இப்படி என்ன மிரட்டிட்டு போறான், அவன் பேரு என் பேரு இணைச்சு வச்சு பத்திரிக்கை பேப்பர் எல்லாம் என் பேரை நான் அடிப்பேன்னு என்ன மிரட்டிட்டு போறாங்கன்னு புருஷன்கிட்ட வந்து அழுதுருப்பா. பாவம், அவன்கிட்ட சொன்னா அவன் தாங்கிக்கிட மாட்டானே, தனக்குள்ள வலிய சுமந்தாடா. எத்தனை நாள் இந்த பிள்ளைங்க பசி தூக்கத்தை மறந்து அழிஞ்சாங்கன்னு எனக்கு தெரியும். கெட்டின புருஷன் உனக்கு தெரியுமா? மாமியாரு, பாசக்கார மாமியாரு, நான் வேதனை பட்டக்கூடாது என்கிட்ட இந்த பிள்ளைங்க மறைச்சாங்க. நீ புருஷன் கேள்வி கேட்க வந்துட்ட. உனக்கு கேள்வி கேட்கறதுக்கு தகுதியே இல்ல. வா, பொண்ணகிட்ட உனக்கு ஏதாவது பிரச்சனை கேளு, என்ன பண்ணுன்னு கேட்காத. இவ்வளவு துணிச்சல் அவளை கேள்வி கேட்கிற உனக்கு அவளுக்கு என்ன பிரச்சனை கேட்க உனக்கு தைரியம் வரல. ஏன்னா அவ பொம்பளை, நம்ம அதட்டுனா அவ பயப்படுவா, எல்லாத்தையும் சொல்லுவாங்கிற தைரியம். அதே ஏன் மருமக்கமா இருக்கிட்ட நடக்காது. நீ தொழகில நின்னு தண்ணி குடிச்சாலும் ஒரு வார்த்தை வாங்கிட்ட உண்மை சொல்ல மாட்டான். ஆறுதலா இருக்காதவனுக்கு அதிகாரம் பண்ணதுக்கு உரிமை இல்ல. பக்கபலமா இருக்க வேண்டியவன் கேள்வி கேட்கறதுக்கு எந்த தகுதி இல்லாதவன். அம்மா, நீ கிளம்பலாம். இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. அம்மா, நீங்க என்ன பேசுறீங்க? சரியாதான் பேசுவா இந்த அண்ணகிளி. அம்மா, நான் உங்க பிள்ளை. பெத்ததுனால நீ பிள்ளை ஆக முடியாது. கிளம்பு. மாமியார்கிட்டயா? உன் வேலையை கட்டிக்கல. எப்படி உன்னை வலிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். இது வரைக்கும் பொண்ணடியை காப்பாற்றணும்னு நினைச்சேன். சட்டம் தற்காலம் செய்யும். தப்பு செஞ்சோம்னா பயப்படணும், தப்பு செய்யாதவங்க இல்ல. தப்பு பண்ணிருக்காங்கன்னு நான் நிரூபிக்கிறேன். நானும் படிச்சிருக்கேன், எப்படி நிரூபிக்கிறேன்னு எனக்கும் தெரியும். கோர்ட்டுல பார்க்கலாம். நான்
பையன் உள்ள என்ன பேச்சு பேசிட்டு போயிட்டு செம்போலி சமாளிச்சிருப்பல்ல. அவகிட்ட எல்லாம் மதனன்னு பார்த்தா பலிக்காது. இதுதான் கொஞ்சம் எகிரி பேசிட்டு. சரி செம்போலி போய் நான் பாத்துட்டு வரேன். எக்காரத்தை கொண்டு நீங்க எதுவும் வாயை திறக்க கூடாது. திறக்க முடியாதுல்ல மாமியாரே. சரி நான் பாத்துக்கிட்டேன். ஏன் நிலைமை இப்படி இருக்குன்னா தமிழ் நிலைமை. ஏங்க என்கிட்ட பேச மாட்டேங்க? ஏன் கோமாவே இருக்கீங்க? என்னங்க என்னங்க ஏங்க என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க? ஏங்க நாங்க எந்த தப்பு பண்ணலங்க. ஏங்க என் மேல கோபப்படுறீங்க? உன் இஷ்டத்துக்கெல்லாம் ஆடுனல்ல. நீ இருக்க சொன்ன இடத்துல நான் இருந்தேன், நீ போக சொன்ன இடத்துக்கு போனேன். இஷ்டத்துக்கெல்லாம் ஆடுனல்ல. சொந்த ஊரை விட்டு அம்மா விட்டு நீ இருக்க இடம் தான் எனக்கு சொர்க்கம் வாழ்ந்தல்ல. உன் கால் மாட்டிலே கிடந்தல்ல. அதான் எதுக்குங்க நீங்க முடிச்சு படுறீங்க? நீங்க ஒண்ணே இல்லங்க, கோவப்படாதீங்க. உன் முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்குது. என் முகத்திலே முழிக்காத. பையனை வந்துட்டு இருக்கானுங்க. இந்த நேரத்துல நம்ம சண்டை போட்டு அவன் மனசு கஷ்டப்படும். என் பிள்ளைங்க வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் தானே உனக்கு இருக்குது. ஏங்க அவனை முன்னாடி எதுவும் வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. எனக்கு என் பிள்ளைங்க போதும். என்னங்க இப்படி பிரிச்சு பேசுறீங்க? அப்ப நான் வேண்டாமா? எனக்கு நீ தேவையில்லை. இப்படிலாம் பேசாதீங்க, சொன்னா கேளுங்க. அப்ப நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. முன்னாடி உன்னை பார்க்கத்தான் எனக்கு பைத்தியம் பிடிக்கும். இப்ப உன்னை பார்த்தாலே எனக்கு பைத்தியம் பிடிக்குது. ஏன்னு உனக்கு தெரியாது? அந்த அஜய் உன்னை பார்க்க வந்தானா? அது வந்து அவங்கிட்ட பேசியிருக்க. அதுவும் ஒரு நாள் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க ஹால்ல. ஐயோ எங்கது கம்பெனி விஷயமாதாங்க. இந்த மானங்கிட்ட கம்பெனி வேண்டாம் வேண்டான்னு உன்கிட்ட தலப்பாடு அடிச்சுக்கிட்ட. பொம்பளைங்களுக்கு தேவையில்லாத வேலை சொன்னா கேளுன்னு எவ்வளவா சொன்னேன். இதெல்லாம் அவமானத்துல தான் முடியும்னு எனக்கு தெரியும். அது நடந்துட்டு அவ்வளவுதான். ஹோட்டல்ல கூட என்ன தலை காட்ட முடியல. என்னால எந்த பிசினஸும் பண்ண முடியல. என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? என்ன என்னடி பேச சொல்ற? என்ன பேச சொல்ற? வெளியில தலை போட்ட முடியல. அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? இவ்வளவு தப்பு பண்ணிட்டு நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா? என் பிள்ளைங்க வரட்டும். என் பிள்ளைங்க வந்து நான் கூட்டிட்டு கிளம்பிடுவேன். என்ன சொல்றீங்க? என் பிள்ளைங்க வந்தா நான் கூட்டிட்டு கிளம்பிடுவேன்னு சொன்னேன். இதுக்கப்புறம் இந்த வீட்லயே சரி உன் முகத்திலே சரி நான் முழிக்கவே மாட்டேன். எனக்கு நீ வேண்டவே வேண்டாம். அஜய் கூட டீல் பேசுன. என்ன இப்படி பேசுறீங்க? எங்க அத நான் எதிர்பார்க்காததுங்க. சத்தியமா நான் அதை எதிர்பார்க்கவே இல்ல. செம்பவலி ஒரு பொறுப்பா வீட்டுல இருந்தாங்க. அந்த மீனா ஆபீஸ் பக்கமே வர்றது கிடையாது. அவனுக்கெல்லாம் நல்ல பொண்ணாட்டி பத்திரமா பாதுகாத்துக்கிட்டானுங்க. நான் இழிச்சவாய. அதான் அமைய ரொம்ப படிச்சு கம்பெனியை உருவாக்கிட்டாங்க. எப்பவும் கம்பெனில ஏதோ கஞ்சோன்னு இருப்பாங்க. அப்பதானே கண்ட பேச முடியும், மனசுக்கு பிடிச்சவங்கிட்ட பேச முடியும். என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க, சொன்னா கேளுங்க. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அது முட்டாள்தனே இப்ப தெரியுது. முன்னாடி எங்க அக்கா கூட சொன்னா. என்ன சொல்றீங்க? அது எனக்கு வாங்கிட்டு சொல்லணும். ஓ உங்க அக்கா வேற சொன்னாங்களா? பின்ன என் மேல உள்ள பாசத்துல சொன்னா. நான் தான் கேட்கவே இல்லை. என்கிட்ட நல்லவங்க மாதிரி பழகுறாங்க, தமிழ் பாசம் காட்டுற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா உங்ககிட்ட வந்து என்ன பத்தி தப்பு தப்பா பேசிருக்காங்க, அப்படிதானே? அவ என் மேல உள்ள பாசத்துல தான் சொன்னா. அத நீங்களும் கேட்டிருக்கீங்க, அப்படிதானே? அப்போ நம்பிக்கை இல்லாம தான் இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கீங்க. நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ அந்த நம்பிக்கை உடைஞ்சு போச்சுதே. இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இனி நீ யாரோ நான் யாரோ, எனக்கு என் பிள்ளைங்க மட்டும் இப்ப போதும். நீ அந்த கம்பெனியே வச்சுக்காளு. அதனால அவமானப்படுத்திய சாவியா எனக்கு தெரியாது. உனக்கு கம்பெனி தானே முக்கியம், உன் பிசினஸ் தானே எனக்கு முக்கியம். உனக்கு சாதிச்சு காட்டு, நல்லா சாதிச்சு காட்டு. நல்லா அவமானப்பட்டு சாதிச்சு காட்டு. இந்த வரைக்கும் கோர்ட்டுக்கு தானே போயிருக்கு. இனி நியூஸ் பேப்பர்ல வரும், டிவில எல்லாம் வரும். அப்படி பார்த்து அப்படி மனசு குழந்து போயிரு. அஜய் தமிழ் சேர்ந்து வரும். அப்படி பார்த்து குழுன்னு இரு. நெருப்பள்ளி கொட்டாதீங்க, சொன்னா கேளுங்க. அதுக்கப்புறம் ஒரு அடி கூட அடிங்க, என் மனசு ஆயிரும். ஆனா வார்த்தைய கொட்டாதீங்க. சத்தியமா என்னால தாங்கிக்க முடியாது. இத்தனை வார்த்தை உங்க வாயிலிருந்து வருதுக்கு போதே எனக்கு நம்ப முடியல. அதிர்ச்சியா இருக்கு, வேதனையா இருக்குது. தயவுசெய்து இதுக்கு மேல இதை பத்தி பேசாதீங்க. என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். என்னை பத்தி நிரூபிக்கிறதே எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்க. காரணம் உங்க மேல உள்ள பாசத்தினால. அதை கொச்சப்படுத்தாதீங்க, என்ன நிரூபிக்கிற மாதிரி பண்ணாதீங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. என்ன அசிங்கப்படுத்தாதீங்க. இங்க இருக்க எல்லாரும் நம்புறாங்க, நீங்க ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? உன்னை யார் நம்புவா? உன் கூட்டாளிகள் தான் நம்புவாளுங்க. வேற யாரு நம்புவா? அப்புறம் அம்மா. வேற யார் உன்னை நம்ப போறா? வேற இந்த ஊர்ல ஒருத்தி உன்னை நம்ப சொல்லு பாப்போம். யாரோ ஒருத்தங்க நம்பணும்னு எனக்கு அவசியம் இல்ல. என் மேல பாசம் வச்சுக்க நீங்க நம்பினா போதும், நான் நிரூபிச்சிட்டு இருக்கேன்.
குட்டையில ஊர்ன மாட்டீங்க அப்படிதான் இருப்பீங்க. ஒண்ணு கொண்டு சலிச்சது இல்ல, அப்ப நம்பிதானே ஆகணும். என்ன பத்தி மட்டும் பேசுங்க. அவங்கள பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸ் இல்ல. அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள பத்தி நீங்க ஏதாவது பேசுறீங்க? பேசாண்டி, அப்படிதான் நான் பேசுறேன். நீங்க எல்லாருமே ஒண்ணுதான். இதுக்கு மேல அவங்கள பத்தி ஏதாவது பேசுறீங்க? பேசுன ரெடி பண்ணுவேன். பேசுனா என்ன பண்ணுவேன்? அப்படிதாண்டி பேசுறேன். நீங்க 3 பேருமே ஒரே குட்டையில ஊர்ன மாட்டேங்க தான். ஒருத்தி செய்த தப்ப ஒருத்தி காட்டியே கொடுக்க மாட்டான். ஏன்னா அந்த தப்புல அவளுக்கு உடனே இருக்கும்ல. நீங்க 3 பேருமே இதுக்கு மேல அவங்கள பத்தி ஏதாவது பேசுறீங்க? அது எப்படி? உன்ன பேசினா மட்டும் பொறுத்துக்கிடுத, அவங்கள பேசினா மட்டும் உனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது. பேசக்கூடாது. அவங்கள பத்தி எதுவுமே நீங்க பேசக்கூடாது. அவங்க உங்களை விட எனக்கு மேலே. ஓ, என்ன விட மேலே? ஆமா. கெட்ட புருஷனை விட உனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்க பாதியில வந்து பாதியில விட்டுட்டு போய் மீண்டும் என்கிட்ட வந்தவங்க. அவங்க நான் பிச்சை சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்பல இருந்தே இப்ப நல்ல சோறு திங்கிறேன். இது வரைக்கும் என் கூட இருக்கிறவங்க. எந்த சூழ்நிலையும் என்ன விட்டுட்டு போகாதவங்க. விட்டுட்டு போற உறவை விட எந்த சூழ்நிலையும் விட்டு போகாத உறவு எனக்கு முக்கியம்தான். அவங்க என் உசுரே. ஓ, உசுரு. சரி சரி, இனி அந்த உசுறு கூட வாழ்ந்துட்டு போ. எனக்கு அவசியம் இல்ல. இனிமேல் என் பிள்ளைங்களையும் என்ன சொந்தம் கொண்டாடிக்கிட்டு வந்த ஒரு சின்ன விஷயம், அதை கூட உங்களை ஹேண்டில் பண்ண முடியல. அம்போன்னு விட்டுட்டு போறீங்க. உங்க கூட நான் கடைசி வரைக்கும் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஒரு முட்டாள்தனம் எதுவுமே இல்ல. அதான் ஆச்சே வந்துட்டான்ல. இன்னொரு வாட்டி என்ன கொச்சப்படுத்தி பேசுனீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஓ, இவ்ளோ பேசுற? ஹல்வாசி, எங்க கூட்டிட்டு போறீங்க? என் பிள்ளைங்களை போட்டுட்டு நான் கிளம்புறேன். அவங்க என் பிள்ளைங்க மறந்துடாதீங்க. ஏய், நீ என்ன நீ கட்டு நாசம் பண்ண போ. என் பிள்ளைங்க வாழ்க்கைய நாசம் பண்ணதுக்கு நான் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன். உங்களுக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருக்கேன். அப்படி இங்க என்னதான் நடக்குது? ஒண்ணுமே நடக்காத ஒரு விஷயத்தை ஏன் கற்பனை பண்ணி பைத்தியம் பிடிக்கிறீங்க? உனக்கு இப்போ கூட உனக்கு சாதாரணமா தெரியல இந்த விஷயம். இது சின்ன விஷயம் தான். இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. அவன் டீல் பேச வந்தது ஒரு பெரிய குத்தமா? குத்தனாண்டி. எனக்கும் உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு ஆசை. மனசுக்கு வலி வேதனை எல்லாம் உங்ககிட்ட கொட்டி தீக்கணும்னு ஆசை. ஆனா அதுக்கான ஆளு நீங்க இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் மூடி மறைச்சேன். எங்க உங்ககிட்ட சொன்னா உங்க நிம்மதி சந்தோஷம் போயிருமேன்னு எனக்குள்ள வலி சுமந்த. சந்தோஷப்பட்டு அவன் கிட்ட பேசல. அவன் என்கிட்ட என்ன சவால் விட்டான் தெரியுமா? உங்களுக்கு பைத்தியம் பிடிக்க வைப்பேன்னு. அதனாலதான் மூடி மறைச்சு அத்தனை வலி எனக்குள்ள வச்சு அவனை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன். எதுக்காக? உங்களுக்காக. உங்களுக்காக பண்ணணும்னு நினைச்சேன். என் தினேசு சந்தோஷமா இருக்கணும், என் தினேசு சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும்னு நான் பண்ணன வேலைதான். அன்னைக்கு அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இந்த உலகத்துல யாருக்காவும் எந்த தியாகத்தையும் செஞ்சிடாதீங்க, அந்த தியாகமே உங்க வாழ்க்கையை நாசமாக்கிருன்னு. அது 100% உண்மை. உங்க சந்தோஷத்துக்காகவும் நிம்மதிக்காகவும் நான் பலியாடாவும் நினைச்சேன். ஆனா அதுவே என்ன இவ்வளவு கேவலப்படுத்தணும் எனக்கு தெரியாம போச்சு. அன்னைக்கு அசால்ட்டா வந்து சொல்லியிருக்கணும். ஏன்னா எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, என் புருஷன் நீங்க பாத்துக்கிடுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன்னா இன்னைக்கு நீங்க பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்திருப்பீங்க. இப்பவும் நீங்க பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தான் போறீங்க. உங்களை மாதிரி ஒரு புருஷனோட வாழறதுக்கு வாழாம இருக்கதே மேலே. அவளை காதலிச்சா மட்டும் போதாது, அவகிட்ட பாசம் கட்டினா மட்டும் போதாது, அவன் மேல அக்கறை என்ன மட்டும் போதாது. அவளுக்கு ஒரு பிரச்சனைனா அவளுக்கு முன்னாடி வந்து நிக்கணும். அவளுக்காக இறங்கி பேசணும். அவளை அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தணும். ஒரு பொண்ணு தெரிஞ்சு எந்த பிரச்சனையும் சிக்க மாட்டா. தெரியாம சிக்கணும், இல்ல மத்தவங்களால சிக்க வைப்பா. அந்த நேரத்துல கூட உங்களால அந்த பொண்ணை காப்பாத்த முடியலன்னா நீங்களா அவளுக்கு புருஷனா இருந்து என்ன பிரயோஜனம்? உங்க காதல் எதுக்கு? உங்க பாசம் எதுக்கு? அந்த பணப்பண பாசம் எனக்கு வேண்டாம், அந்த பணப்பண காதல் எனக்கு வேண்டாம். 16 வயசுல இருந்து காதலிச்சேன்னு சொன்னீங்களே, அந்த காதலி இப்ப நீங்க பேசின பேச்சுல செத்து போச்சுது. சரி, என்னை விட்டு போயிட்டா உங்களுக்கு அவமானம் வராதல்ல? நீங்க நிம்மதியா சந்தோஷமா இருப்பீங்களா? என்னை விட்டுட்டு போங்க. என்னையும் என் மானத்தையும் எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். ஒரு பொண்ணு தன் மானத்தை காப்பாத்துறதுக்கு என்னைக்கு மத்தவங்க எதிர்பார்த்து இருக்க மாட்டா. அவளுக்கு கடவுள் இயற்கையாவே கொடுத்திருப்பார். அவ மானத்தை எப்படி காப்பாத்தணும்னு அவளுக்கு தெரியும். உங்க தயவு எனக்கு வேண்டாம், கிளம்புங்க. ஆனா ஒரு கண்டிஷன், என் பிள்ளைங்க உங்களுக்கு நான் தர மாட்டேன். அது கடவுள் எனக்கு கொடுத்த பரிசு. அந்த பரிசு நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். என் பிள்ளைங்களை தர முடியாது. என் பிள்ளைங்க என் கூட தான் இருப்பாங்க. அதையும் போக்கலாண்டி. உன்ன மாதிரி மோசமானவகிட்ட என் பிள்ளைய நான் விட்டுட்டு போவேன். ஆமா, நான் மோசமானவதான். ஆனா இது மோசமான பெத்த பிள்ளை தானே, அது மோசமானவகிட்டே இருந்துட்டு போட்டோம்.
என் பிள்ளைங்க மேல கை வச்சிங்க. ஏய், உங்க என் பிள்ளைங்க பொண்ண மாதிரி ஒரு மோசமான பட்ட என் பிள்ளைங்க வாழக்கூடாது. என் பிள்ளைங்க செல்வ செழிப்பா வாழ வேண்டிய பிள்ளைங்க. என் பிள்ளைங்கள மட்டும் என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்ச உசுரோட இருக்க மாட்டேன். என்ன மீறி என் பிள்ளைங்களை எப்படி கூட்டிட்டு போறீங்கன்னு நானும் பாக்குறேன். அவங்க ஏன் சொத்து, ஏன் பிள்ளைங்க. உனக்கெல்லாம் அம்மாங்க சொல்லிக்க தகுதியே கிடையாது. அந்த பிள்ளைங்களுக்கு சோத்து பொங்கி போட்டியா, பிள்ளைங்களை பாத்தியா, இல்லைன்னா அக்கறையா ஸ்கூல்ல கொண்டு சேர்த்தியா? கம்பெனி 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 போடே, உன் கம்பெனி கூட வாழு போ. என் பிள்ளைங்களுக்கு நான் சோத்த குடுக்கறதா, என் பிள்ளைங்க நான் ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கறதா? என் உசுரா இருந்தவங்க என் பிள்ளைய பாத்துக்கிட்டாங்க. உங்க அக்கா அக்கான பெருமை பேசுறீங்களே, உங்க அக்காக்காரி வந்து என் பிள்ளைங்களை பார்க்கல. என் உசுருல தான் என் பிள்ளைங்களை பார்த்தாங்க. ரெண்டு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அனாதை தெரியல நின்னப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் அதுகளுக்கு சோத்த போட்டு வளர்த்தாங்க. ரத்தமும் வேர்வையும் சிந்தி உழைச்சி என் பிள்ளைங்களை காப்பாத்தினாளுங்க. கல்யாணம் ஆகாமலே தாயாராளுங்க என் பிள்ளைங்களுக்காக. மார்பிளையும் தோல்லையும் தூக்கி போட்டு வளர்த்தாளுங்க. உங்க அக்காவும் இல்ல, நீங்களும் இல்ல. உரிமை கொண்டாடுறீங்கன்னு என் தோழிகளுக்கு தான் உரிமை இருக்குது, உங்களுக்கு இல்ல. ரத்தத்தை வேர்வையா செஞ்சு என் பிள்ளைங்களுக்கு சோத்த போட்டாளுங்க. தான் ஒரு பெண்ணுங்கதே மறந்து கடினமா உழைச்சி என் பிள்ளைய ஸ்கூல்ல சேர்த்தாளுங்க. எங்ககிட்ட இருந்து எங்க பிள்ளைங்க நீங்க பிரிச்சிருவீங்க. அதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். உன்கிட்ட என்னடி கேள்வி? என் பிள்ளைங்களே என் கூட வருவாங்க. உன் லட்சணம் என் பிள்ளைங்களுக்கு தெரியும். அனாவசியமா வார்த்தை விடாதீங்க. அம்மா, இப்பமே நான் என் பிள்ளைங்களை கூட்டிட்டு கிளம்புறேன். இனிமே என் மூஞ்சில முடிச்ச இல்ல என் பிள்ளைங்க மேல உரிமை கொண்டாடிட்டு வந்த திருட்டுத்தனமா எங்கேயாவது பார்த்த நீ உசுரோட இருக்க முடியாது. எனக்கு என் பிள்ளைங்க ரொம்ப முக்கியம். நீ எக்கேடு கட்டு போ. இன்னும் 2-3 நாள்ல பேப்பர் டிவி எல்லாம் உன் பேரு வரும். சூப்பரா இருக்கும். அப்படி பார்த்து சந்தோஷப்பட்டுக்க. அந்த கர்மந்தத்தெல்லாம் நான் இங்க இருந்து பாத்திரக்கூடாது. சீனலவாதி. ஆமாடி, நான் சீனலவாதிதான். என்ன அதெல்லாம் அவமானப்பட முடியாது. நான் பிறந்த பொறப்பு அப்படி, நான் வளர்ந்த வேணா அப்படி. செல்வ செழிப்பிலே வளர்ந்துட்டு என்ன அவமானப்பட சொல்லியா? வெளியில தொலைக்காட்ட வேண்டாம். இப்பதான் தெரியுது உன்னால எங்க அக்கா ஏன் கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொன்னானே. அற்பனுக்கு வாழ் வந்தா ஒத்தரத்துல கூட பிடிப்பானு அப்படித்தானே ஆடுனீங்க. கம்பெனி ஆரம்பிச்சுட்டு அதை கொஞ்சம் பணத்தை சம்பாத்தியம் பண்ண தொலைக்கால புரியல உங்களுக்கு. பரம்பரை பணக்காரங்களா இருந்துதான் தெரிஞ்சிருக்கும். இடையில வந்து பிச்சைக்கார நாய்கள் தானே நீங்களா? அந்த பிச்சைக்கார நாய் தானே உங்களுக்கு அழகா தெரிஞ்சா? அதாண்டி நான் பண்ண தப்பு. சரி, நான் பிச்சைக்கார நாயாவே இருந்துட்டு போறேன். அதாண்டி உண்மை. ஆனா என் பிள்ளைங்களை நான் என்கிட்ட இருந்து பிரிக்க விட மாட்டேன். உங்ககிட்ட என்னடி கேள்வி? அதுக்கும் சட்டத்தை பார்க்கறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். எப்படினாலும் என் பிள்ளைங்களை நான் கூட்டு போயிருவேனே உனக்கே தெரியும். வாய மூடிட்டு ஒதுங்கி நில்லு. ஒரு நான் கோர்ட்டு கேஸ்னு போனேன்னு வச்சுக்க, நீ வெளியில கொடுத்தால கட்ட முடியாது. அவன் அடிச்சு கொன்றுவான். என்ன அதிகமா பேச வைக்காத. ஒழுங்கா என்னையும் பிள்ளைங்களை போறதுக்கு வெளிவிடு. இல்ல குடும்பத்தோட தரமா பண்ணுவேன்னு நினைச்ச உன்னை சந்திச்சு கேட்காம நான் போக மாட்டேன். கோர்ட்டு கேஸ்னு போனா என்ன ஆகும் தெரியல. அத்தனை கதையும் வெளியில வந்துடும். அந்த கேஸோட சேர்த்து இந்த கேஸும் சேர்ந்து நாரும். இங்க பாரு, உன் கூட சேர்ந்து என்னால நார முடியாது. அதனால மரியாதையா சொல்றேன், இந்த கேஸ் தான் நீ தப்பிக்கணும்னா வாய மூடிக்கிட்டு நில்லு. தப்பு செஞ்சவதான் அவமானத்துக்கு பயப்படணும். நான் எந்த தப்பும் பண்ணல. நீங்க கோர்ட்டு கேஸ்னு போவேன்னு சொன்னீங்கன்னா தாராளமா போங்க. அதையும் ஒரு கை பார்க்கிறதுக்கு எனக்கு மனசுல தைரியம் இருக்குது. இது வரைக்கும் புருஷனுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு தான் கோலையா இருந்தேன். இப்ப அந்த புருஷ வாயால கேட்க கூடாததெல்லாம் கேட்டுட்டேன். இனி அவன் புருஷனா இருந்தானா, மனுஷனா இருந்தானா, மிருகமா இருந்தானே, ஒரு கை மோதலான்னு நானும் பார்த்துட்டேன். நீ திருந்தவே மாட்டடி. உனக்கு அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்கிற தைரியம் பாரு. அவளுக்கெல்லாம் உன்னை விட்டு எப்படி பிச்சுக்கிட்டு போறாங்க. அனாத போனமா நீ நடுரோட்ட செத்து வண்டி கிடப்ப. அவனுக்கெல்லாம் உன் முன்னாடியே எப்படி காப்பாத்தணும்னு அவனுக்கு தெரியும். இனி ஒரு காலமும் உங்களை சேர விட மாட்டானுங்க. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் யார் அனாதையா போறான்னு பார்க்கலாம். பார்க்கலாண்டி. எனக்கு என் பிள்ளைங்க இருக்காங்க. பார்க்கலாம், மோதி பார்க்கலாம். சத்தியமா என் குழந்தைங்க நான் தர மாட்டேன். எனக்கு என் பிள்ளைங்க என் பக்கத்துல வைக்கணும் என்ன இல்ல. உங்களை மாதிரி ஒரு மிருகத்துக்கிட்ட வளரவே கூடாது. ஒரு சுயநலவாதி கிட்ட என் பிள்ளைங்க வளரவே கூடாது. நாளைக்கு அந்த பிள்ளைங்களுக்கு அதே புத்தி வந்து என்ன மாதிரி ஒரு அப்பாவி பெண்ணுக்கோ ஒரு அப்பாவி ஆணுக்கோ துரோகம் பண்ணிட கூடாது. என் பிள்ளைங்க இங்க தான் வளரணும். உங்களை மாதிரி பணத்து மாதிரி பிடிச்சவங்க கூட வாழக்கூடாது. என் பிள்ளைங்க கோடீஸ்வரங்க தாண்டி வளரணும். அப்படியா? உங்க பிள்ளைங்க கோடீஸ்வரனா? ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒரு குழந்தைய பெத்து அத கோடீஸ்வரனா வளர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு விருப்பப்பட்டபடி வளர்த்துக்கோங்க. என் பிள்ளைங்க மேல உரிமை கொண்டாடுனீங்க. அடிச்ச மூஞ்சி மரணம் பிறந்துரும். என் பிள்ளைங்க எனக்கு வேணும். என் பசங்க தான் என் உலகம். உனக்கு தெரியாது. தெரியாது. திமுறா பேசுற. தகாத வார்த்தையை உங்க வயல கேட்டாச்சு. இனி என்கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த மரியாதையும் பாசமும் இனி எதுவுமே கிடைக்காது. நான் ஒண்ணும் கோலை இல்ல, கோலையா ஆக்கப்பட்டவதான். புரியுதா? 7 வயசுலயே ஹோட்டல்ல எச்சில பொறுக்கி வைராக்கியமா குடும்பத்தை காப்பாத்தினவ. என்னால இப்பவும் காப்பாத்த முடியும். இந்த தமிழுக்குள்ள இன்னும் அந்த வைராக்கியம் இருக்கதா செய்யுது. இடையிலதான் பாசங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்கு கோலை ஆயிட்டா. அதான் இப்ப இல்ல நாய் போச்சுதே. இனி பழைய தமிழா என்னை எப்படி உருவெடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ திருந்த மாட்டடி. நீ திருந்தவே மாட்ட. பிள்ளைங்க மேல கை வச்சா உசுரா இருக்க மாட்டேன்.
உன்னை கொன்னதை என் பிள்ளைங்களை கூட்டு போனா அதுக்கு நான் துணிஞ்சிருவேன். அப்படி ஒரு நிலைமை அவன் கொடுக்கவே மாட்டேன். என்கிட்ட இருந்து